ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, கேரளாவில் ஒரு பெண் பஸ்ஸில் போகும்போது தன்னை ஒரு ஆண் உரசிட்டால பேட் பிஹேவியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அது ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ரீல்ஸாக போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஆண் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு அது மன உளைச்சலாகி அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் பெண்கள் இந்த காலத்தில் எவ்வளோ முன்னேறிட்டாங்க. என்ன எவ்வளோ முன்னேறிட்டாங்க, எல்லா துறையிலும் பெண்கள் இல்லாத துறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் கீழ்த்தரமான இந்த ஒரு வீடியோவை போட்டு அதனால் அந்த மன உளைச்சலாகி அந்த ஆண் இறந்து போயிட்டாங்க. நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா எவ்வளோ துறைகள் இருக்குது. எதையோ தேர்ந்தெடுத்து நல்லபடியாக முன்னுக்கு வர்றது கார்னர் பண்ணி நம்ம பேர் வாங்கணும்னு கிடையாது. இதை என்ன சொல்ல வரேன்னா, நான் கடவுள் பெண்களுக்கு எதுக்கு ஆக்கும் சக்தியை கொடுத்துருக்காங்க, ஒரு உயிரை உருவாக்க தான் கொடுத்துருக்குறாங்களே கண்டி அழிக்க கொடுத்துருக்குல. அந்த சக்தி, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையில் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த வீடியோ எடுத்த லேடி வீடியோ தன்னை அசிங்கப்படுத்த மானம் பங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது வீடியோ எடுப்பாங்களா, இல்லை ஒதுங்கி தன்னை தற்காத்து கொள்ளுவாங்களான்னு எனக்கு தெரியல. எதை முதல்ல பண்ணுவாங்க? வீடியோ எடுத்து போடணுன்ட்டு இவங்களே பிஹேவியரை மாற்றி கூட எடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு உயிர் போயிடுச்சுன்னா என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த உயிர் வாங்க முடியாது. அதே போல் அந்த ஆணுக்கும் நான் சொல்கிறேன், தன் மேலே தவறு இல்லைன்னா எதுக்கு தன்னைத்தானே தண்டனை ஏற்படுத்திக்கணும், தண்டனை கொடுத்துக்கணும்? நீ இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லவர் தானே, நீங்கள் நல்ல வழியில் வாழ்ந்துட்டு போங்க. எவ்வளோ பேருக்கு உதவி செய்யுங்க இந்த வாழ்க்கையை உயிரை வச்சுட்டு. அதை விட்டு தன்னை உயிர் மாய்ச்சி தான் நல்லவங்கன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. இந்த உயிரை மாய்க்கிறதுனால உங்களுக்கு நல்லவங்கன்னு பட்டம் கொடுக்க போகிறாங்களா, இல்லை கெட்டவங்கன்னு பட்டம் கொடுக்க போகிறாங்களா? சொல்லுங்கள். பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லா இடத்துலையும் சிறிய பெண்களெல்லாம் பலாத்காரம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு அது மூலியமாக பிரபலம் ஆகணும்னு நல்லவங்களை தண்டிச்சிடாதீங்கன்னு நான் கேட்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.